அனைவருக்கும் வணக்கம். பேசிக் கிராமர் சீக்வென்ஸில் நம்ம ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு டாப்பிக்கும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். முதல் வரிசையாக பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா நவுன்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் போட்டாச்சு, அதோடைய கிளாஸிஃபிகேஷன் நம்ம போட்டாச்சு. அதனுடைய கண்டினியூட்டியாக தான் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டிவ் நவுன்ஸ் பற்றி மட்டுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்பயும் போல் நம்ம வீடியோனாவே என்ன இருக்குன்னா சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும், ஆஃப்டர் தட் எக்ஸசைஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ எப்பயுமே எக்ஸசைஸோடு முடிச்சிங்கன்னா மட்டும்தான் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கும். அதுக்காக எக்ஸசைஸ் பின்னாடி கண்டிப்பாக கொடுத்துருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு கலெக்டிவ் நவுன்ஸ்னால் என்னென்னு பார்த்துடலாம். கலெக்டிவ் நவுன்ஸ்னாவே நம்மளுக்கு தெரியும், குரூப் ஆஃப் பீப்புள், குரூப் ஆஃப் திங், குரூப் ஆஃப் ஐடியாஸ். ஏதாவது ஒரு விஷயம் குரூப்பாக இருக்கும், ஆனால் அதை ஒன்றா சிங்கிளாக நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கு பேர் தான் என்னதுன்னா கலெக்டிவ் நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் ஒரு இடத்துல குரூப்பாக இருந்தாங்கன்னா அவங்க பேர் என்ன சொல்லுவோம்? க்ரௌட் அப்படின்னு சொல்லுவோம். அதேமாதிரி பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக இருந்தாங்கன்னா டீம். ஸோ ஒரு டீமில் 11 பேர் இருக்காங்க அப்படின்னாவே நம்ம டீம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8th டெக்ஸ்ட் புக்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. பட் when I read that word at first time I couldn't read that properly. I referred the dictionary. After the dictionary only I came to know it's choir. It's choir. choir of singers. நான் வந்து choir of singers, choir of singers அப்படிலாம் நான் படிச்சுட்டு இருந்தேன். இட்ஸ் a choir of singers அப்படின்றதே நான் டிக்ஷனரியை ரெஃபர் பண்ண பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ சிங்கர்ஸ் வந்து ஒரு குரூப்பாக இருந்தாங்கன்னா the choir of singers. அடுத்து எம்ப்ளாயீஸ் வந்து குரூப்பாக இருந்தாங்கன்னா ஸ்டாஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக இருந்தாங்கன்னா பேனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேர்ட்ஸுக்கு ஃப்ளாக், ஃபிஷ்ஷுக்கு ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ். லயன்ஸ் குரூப்பாக இருந்துச்சுன்னா ப்ரைட் ஆஃப் லயன்ஸ். ஊல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக இருந்துச்சுன்னா பேக் ஆஃப் ஊல்ஸ். பீஸ் குரூப்பாக இருந்ததுன்னா ஸ்வாம். கிரேப்ஸ் வந்து குரூப்பாக இருந்துச்சுன்னா பஞ்ச். ஃப்ளவர்ஸ் வந்து குரூப்பாக இருந்ததுன்னா பொக்கே. புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்டாக இருந்துச்சுன்னா பைல். அடுத்து ஸ்டார்ஸ் வந்து குரூப்பாக இருந்துச்சுன்னா கிளஸ்டர். ஸ்டாம்ப்ஸ் வந்து குரூப்பாக இருந்துச்சுன்னா கலெக்ஷன். மவுண்டைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டியாக இருந்துச்சுன்னா ரேஞ்ச் ஆஃப் மவுண்டைன்ஸ். அடுத்தது ஐலாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டியாக இருந்துச்சுன்னா செயின் ஆஃப் ஐலாண்ட்ஸ். ஸ்டார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேலக்ஸி ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹவுசஸ் வந்து லைனாக இருந்துச்சுன்னா ரோ ஆஃப் ஹவுசஸ், வரிசை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஷிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைனாக இருந்துச்சுன்னா ஃப்ளீட் ஆஃப் ஷிப்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அடுத்து ஐடியாஸ் வந்து நிறைய அப்படியே அருவி மாதிரி கொட்டுதுன்னா பண்டில் ஆஃப் ஐடியாஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து இருந்துச்சுன்னா சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். எனக்கு வந்து இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு தொடர்ந்து ப்ரோக்ராம் இருக்குன்ற போது சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். தாட்ஸ் வந்து அப்படியே அருவி மாதிரி கொட்டுதுன்னா ஹர்ட் ஆஃப் தாட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இமோஷன்ஸ் வந்து அப்படியே கண்டினியூவாக வந்துச்சுன்னா வேவ் ஆஃப் இமோஷன்ஸ். ஸோ நம்மளுக்கு வர இமோஷன்ஸ் வந்து வேவ் ஆஃப் இமோஷன்ஸ். அடுத்து ஒப்பீனியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வருதுன்னா கோரஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஐடியாஸ் இருக்குது. அந்த சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், ஹர்ட் ஆஃப் தாட்ஸ், வேவ் ஆஃப் இமோஷன்ஸ் இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் கலெக்டிவ் நவுன்ஸ் பொறுத்த வரையுமே நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமில் கூட நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இது சஜஸ்ட் பண்ணும்போது நல்ல ஸ்ட்ராங்கான வீடியோ தான் சஜஸ்ட் பண்ணுறோன்னு தைரியமாக சஜஸ்ட் பண்ணுங்கள். இதோட நிறுத்திக்கிறோமா? இல்லை இன்னும் நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சோல்ஜர்ஸ் வந்து அதிகமாக இருந்தாங்கன்னா ஆர்மி ஆஃப் சோல்ஜர்ஸ். மியூசிஷியன்ஸ் இது பார்த்திங்கன்னா CIAN வந்து நம்ம ஷன் தான் படிக்கிறோம். ஸோ மியூசிஷியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக இருந்தாங்கன்னா பேண்ட். டைரக்டர்ஸ் குரூப்பாக இருந்தாங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். செயிலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக இருந்தாங்கன்னா க்ரீவ். ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ். ஆக்டர்ஸ் குரூப்பாக இருந்தால் கம்பெனி ஆஃப் ஆக்டர்ஸ். ரிலேட்டிவ்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா ஃபேமிலி ஆஃப் ரிலேட்டிவ்ஸ். தீவ்ஸ் வந்து குரூப்பாக இருந்தாங்கன்னா கேங் ஆஃப் தீவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக இருந்தாங்கன்னா குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தான். நேட்டிவ்ஸ் வந்து குரூப்பாக இருந்தாங்கன்னா ட்ரைப்ஸ் ஆஃப் நேட்டிவ்ஸ். அது டைகர்ஸ் வந்து குரூப்பாக இருந்துச்சுன்னா ஆம்பிஷ் ஆஃப் டைகர்ஸ். டீர் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக இருந்துச்சுன்னா ஹர்ட் ஆஃப் டீர். பப்பீஸ் வந்து குரூப்பாக இருந்ததுன்னா லிட்டர் ஆஃப் பப்பீஸ். அடுத்து கீஸ் வந்து குரூப்பாக இருந்தால் கேகிள் ஆஃப் கீஸ், அதாவது லேண்டில் இருக்கும்போது கேகிள் ஆஃப் கீஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கீஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக இருந்ததுன்னா ஸ்கெயின் ஆஃப் கீஸ். அடுத்து டால்ஃபின்ஸ் வந்து குரூப்பாக இருந்தால் பாட் ஆஃப் டால்ஃபின்ஸ் அண்ட் பாட் ஆஃப் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மங்கீஸ் குரூப்பாக இருந்தால் ட்ரூப் ஆஃப் மங்கீஸ். அடுத்து கேட்டில் குரூப்பாக இருந்தால் ட்ரோவ் ஆஃப் கேட்டில். க்ரோஸ் வந்து மர்டர் ஆஃப் க்ரோஸ். ஔல்ஸ்க்கு பார்லிமெண்ட் ஆஃப் ஔல்ஸ். ஆண்ட்டுக்கு ஆர்மி ஆஃப் ஆண்ட். ஸ்வாம் ஆஃப் ஆண்ட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பீஸ்க்கு சொல்கிற மாதிரி ஆண்ட்டுக்கும் சொல்லலாம். அடுத்து காலனி ஆஃப் பீஸ் அண்ட் ஆண்ட்ஸ். பெட் ஆஃப் கிளாம்ஸ். ஃப்ளைட் ஆஃப் பட்டர்ஃப்ளைஸ். அடுத்து நெஸ்ட் ஆஃப் வைபர்ஸ் ஆர் ஸ்னேக்ஸ். ஆல்பம் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ். பேட்ச் ஆஃப் குக்கீஸ். டெக் ஆஃப் கார்ட்ஸ். fleet of vehicles. Set of tools. String of pearls. Pack of cards. Stack of chairs. Bundle of sticks. Roll of fabric. Archipelago of islands. Host of cities. Range of mountains. Line of houses or row of houses. Terrace of buildings.
ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ், யாராவது கும்பலாக பாராட்டினாங்க, ஒரு 10 பேர் சேர்ந்து பாராட்டினாங்கன்னா ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். வேவ் ஆஃப் என்தியாசிசம், வேவ் ஆஃப் என்தியாசியம். சீரீஸ் ஆஃப் கொஷன்ஸ், யாராவது கேள்வி அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்கன்னா சீரீஸ் ஆஃப் கொஷன்ஸ். சஸ்பீஷன், சந்தேகம் அதிகமாக வந்துகிட்டே இருக்குன்னா க்ளவுட் ஆஃப் சஸ்பீஷியன், க்ளவுட் ஆஃப் சஸ்பீஷியன். ஷவர் ஆஃப் ப்ரைஸ், ஷவர் ஆஃப் ப்ரைஸ், அதாவது பரிசு மலை, பரிசு மலையில் நனைகிறேன் அப்படின்றாங்க இல்லைங்களா, ஷவர் ஆஃப் ப்ரைஸ். கலெக்ஷன் ஆஃப் காயின்ஸ், கலெக்ஷன் ஆஃப் காயின்ஸ். ஹீப் ஆஃப் ரப்பிஷ், குப்பை அதிகமாக செஞ்சுன்னா ஹீப் ஆஃப் ரப்பிஷ். கோல் அதிகமாக இருந்துச்சுன்னா லம்ப் ஆஃப் கோல். டைமண்ட்ஸ் குரூப்பாக இருந்துச்சுன்னா கிளஸ்டர் ஆஃப் டைமண்ட்ஸ். டான்சர்ஸ் ஒரு குரூப்பாக இருந்தாங்கன்னா ட்ரூப் ஆஃப் டான்சர்ஸ். ஸோ இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம 75 கலெக்டிவ் நவுன்ஸ் பார்த்துருக்கோம். 75 கலெக்டிவ் நவுன்ஸ் பார்த்ததோடு இல்லாமல் நம்ம எக்ஸசைஸும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபிஷ் வந்து குரூப்பாக இருந்ததுன்னா நம்ம என்ன பேர் சொல்கிறோம்னா ஸ்கூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து லயன்ஸ் வந்து குரூப்பாக இருந்துச்சுன்னா ப்ரைட் ஆஃப் லயன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது குரூப் ஆஃப் ஃப்ளார்ஸுக்கு பேர் என்ன சொல்கிறோம், பொக்கே. பீஸ் வந்து குரூப்பாக இருந்துச்சுன்னா ஸ்வாம் ஆஃப் பீஸ். பிளேயர்ஸ் வந்து குரூப்பாக இருந்தாங்கன்னா டீம் ஆஃப் பிளேயர்ஸ். ஷிப் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக இருந்துச்சுன்னா ஃப்ளீட் ஆஃப் ஷிப்ஸ். புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கட்டு, புத்தக கட்டுன்னும் போது பைல் ஆஃப் புக்ஸ். சிங்கர்ஸ் வந்து குரூப்பாக இருந்தாங்கன்னா த குவாயர் ஆஃப் சிங்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து கிரேப்ஸ் வந்து குரூப்பாக இருந்துச்சுன்னா பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். கேட்டில் வந்து குரூப்பாக இருந்துச்சுன்னா ஹர்ட் ஆஃப் கேட்டில். எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக இருந்தாங்கன்னா பேனல் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ். அடுத்து ஊஃப் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பாக இருந்துச்சுன்னா பேக் ஆஃப் ஊல்ஸ். ஸ்டார்ஸ் வந்து குரூப்பாக இருந்துச்சுன்னா கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ். கீஸ் குரூப்பாக இருந்துச்சுன்னா பஞ்ச் ஆஃப் கீஸ். மவுண்டைன்ஸ் அது குரூப்பாக இருந்துச்சுன்னா ரேஞ்ச் ஆஃப் மவுண்டைன்ஸ். ஷீப் வந்து குரூப்பாக இருந்துச்சுன்னா ஃப்ளாக் ஆஃப் ஷீப். பேர்ட்ஸுக்கும் ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ் தான். ஐலாண்ட்ஸ் வந்து குரூப்பாக இருந்துச்சுன்னா நம்ம செயின் ஆஃப் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மியூசிஷியன்ஸ் குரூப்பாக இருந்தாங்கன்னா ஆர்கெஸ்ட்ரா ஆஃப் மியூசிஷியன்ஸ். எலிஃபெண்ட்ஸ் வந்து குரூப்பாக இருந்துச்சுன்னா ஹர்ட் ஆஃப் எலிஃபெண்ட்ஸ். ராபர்ஸ் வந்து குரூப்பாக இருந்தாங்கன்னா கேங் ஆஃப் ராபர்ஸ், கேங் ஆஃப் தீவ்ஸ். ஸ்டாம்ப்ஸ் குரூப்பாக இருந்துச்சுன்னா கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பீப்புள் குரூப்பாக இருந்தாங்கன்னா க்ரௌட் ஆஃப் பீப்புள். பேர்ட்ஸ் குரூப்பாக இருந்தாங்கன்னா ஃப்ளாக் ஆஃப் பேர்ட்ஸ். ஈவெண்ட் அடுத்தடுத்து இருக்குன்னா சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ். இமோஷன்ஸ் தொடர்ந்து வந்துச்சுன்னா வேவ் ஆஃப் இமோஷன்ஸ். ப்ராமிஸாக சொல்லணும்னா ஆக்சுவலாக இந்த 75ல் டுடே ஐ ஹாவ் லேர்ன்ட் நியர் 35 வேர்ட்ஸ். ஏன்னா எனக்கும் தெரியல, நானும் உங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுற மூலமாக தான் நானும் நிறைய கற்றுட்ருக்கேன். உங்களுக்கு 75 தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படி தெரியலாம் ஒரு டைம் தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் இன் டச் வித் மீ ஆல்வேஸ். தேங்க்யூ.